டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஆவணங்கள், விசா, லைசன்ஸ் போன்றவற்றில் நிறைய தடங்கள் வரலாம். இந்த பேப்பர் சரியில்லை, அந்த பேப்பர் சரியில்லை, இதை எடுத்துனுவா, அது சரியில்லை, இதை எடுத்துனுவா, இதை சரியில்லை எடுத்துனுவான்னு சொல்லலாம். தனுசு ராசியில பிறந்திருக்க, கோவிலுக்கு போ, கோவில்ல பெருக்கி கொடு, கோவில்ல தொடச்சு கொடு, கோவில்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் அலம்பி கொடு. அதே போல உன்னால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை, சுவாமியுடைய புடவை எல்லாம் அடிச்சு கொடு, உன்னால முடிஞ்ச சில வேலைகளை ஆலயத்தில் செய்து கொடு. காசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தஞ்சாவூர் போயிட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோவில், இந்த கருமாப்பழம்னு சொல்றோம் இல்லையா, அங்க வாராகி அம்மன் இருக்கு. எல்லாம் தஞ்சாவூர் எல்லாம் பெரிய கோயில் எல்லாம் போங்க, வாராகி அம்மன் இருக்கு. அந்த வாராகி அம்மன் நல்ல வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களே, உத்திராடம் தனுசு ராசி, மூலம் தனுசு ராசி, அதே போல் மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசிலாம் இருக்கீங்க. அதிர்ஷ்டம் இருந்தும் வாழ்க்கை ஏன் நமக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கு, ஆனால் என்னால் பயன்படுத்த முடியல சார், என்னால் கஷ்டப்படுறேன் சார் நான். பூராடம் போராட்டம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மூல நட்சத்திரம் பாவங்க, ஆனால் சிவசிவா பாவம் சொல்லக்கூடாது. அதாவது மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மூல நட்சத்திரத்தில் இருக்கங்களா பெண் மூலம் நிர்மூலம் சொல்கிறதெல்லாம் இல்லை. அது என்னன்னு கேட்டால், ஆவணி மாதத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அது எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்போல்லாம் ஆண் மூலம் அரசாலும்னு சொல்கிற மாதிரி ஆண் மூல நட்சத்திரமாக இருந்தால் அந்த ஜாதகத்தை ரெஜெக்ட் பண்ணிடுறீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீ அந்த பையன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால உங்கள் மாமனாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. தயவுசெய்து அந்த ஜாதகத்தால் ரெஜெக்ட் பண்ணிடு. நல்ல ஜாதகமாக இருந்து, நல்ல பையனாக இருந்தால், குணாதிசயங்கள், கேரக்டர், ஜாதகம்லாம் நன்னா இருந்தால் அக்செப்ட் பண்ணி முதல்ல கல்யாணம் பண்ணுங்க. அதெல்லாம் அப்புறம் ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா. ஏன்னா சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாம் மூலம்னா எல்லாருக்கும் அது ஒரு 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 கெட்ட விஷயத்தையே சொல்லி அதை மைண்டில் அப்படியே வச்சுட்டாங்க மைண்டில். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டிலே நிறையா இருக்கும். கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கு. சில கர்மாஸ்லாம் வந்து நடந்துட்டுருக்கு, ஃபாரின் டிலே ஆகின்னு இருக்கு. ஃபாரின் பிரச்சனை, ஃபாரின்லேருந்து வரக்கூடியது, சில விஷயங்கள் டிலே ஆகிறது, சில விஷயங்கள்லாம் இருக்குது. பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு. யோசிச்சு பாருங்கள், பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு. டெப்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம், கடன் சுமை, மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் பெட்ராயல் சொல்லலாம், நெருங்கிய நண்பர்களால் ஏமாற்றம் அடையலாம். டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஆவணங்கள், விசா, லைசன்ஸ் போன்றவற்றில் நிறைய தடங்கள் வரலாம். இந்த பேப்பர் சரியில்லை, அந்த பேப்பர் சரியில்லை, இதை எடுத்துனுவா, அது சரியில்லை, இதை சரியில்லை எடுத்துனுவான்னு சொல்லலாம். மேரேஜ் சேலஞ்சஸ், திருமண வாழ்க்கையில் புரிதல் குறைவு இல்லாமல் இருக்கும். என்னடா இது, நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கோர்ட் மேட்டர்ஸ், சட்டம், அரசு தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும். இது எல்லா பிரச்சனைகளும் தனுசு ராசிக்கு இருக்குது. கல்லீரல் பிரச்சனை இருக்குது, லிவர், அதாவது கல்லீரல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹிப் பெயின், இடுப்பு பகுதியில் வலிகள் அதிகமாக ஏற்படலாம். அதே போல் வந்து செக்ஸ்டீசியா அப்படின்னு சொல்லுவாங்க, காலுக்கு பரவும் நரம்பு வலி அல்லது அறிகுறிகள் இருக்கலாம். செக்ஸ்டீசியாவோ அது ஏதோ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவா, அது சரியாக தெரியல. அதே போல் ஒபிசிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், உடல் அதிகரிக்கும் வாய்ப்பு. சில பேருக்கு ஒபிசிட்டி ரொம்ப இதாக இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹை கொலஸ்ட்ரால் கண்காணிக்க வேண்டி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். என்னென்ன விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், பார்த்துக்கோ. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, பயணம் அல்லது விளையாட்டின் போது சிறு காயங்கள் அல்லது கவனம் தேவைப்படும். விளையாடும் போதோ இல்லை முக்கியமான சில உறுப்புகள் பாதிப்படைஞ்சிடும், பார்த்துக்கணும். முக்கியமாக அப்படின்னு சொன்னால் உள்ளுறுப்புன்னு சொன்னால் அது எதை சொல்ல வரேன்றதும் உனக்கு புரிஞ்சிருக்கும், தெரியலன்னு கேட்டுக்கும். இதெல்லாம் இருக்குது. அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கர்மாவை சில விஷயத்தில் குரு, ஆசிரியர், பெரியவங்க சொல் பேச்சு கொஞ்சம் கேளுங்க. தர்மமாக சம்பாதித்த பணத்திலிருந்து தானம் செய்யுங்கள். நல்லா சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் தானம் செய்யுங்க. அவசர முதலீடுகளை தவிர்த்துருங்க. வாக்குறுதியை காப்பாற்றுங்க. கோவில் ஆன்மீக சேவைகளில் பங்கேற்றுங்கள். நீ தனுசு ராசியில் பிறந்திருக்க, கோவிலுக்கு போ, கோவிலில் பெருக்கி கொடு, கோவிலில் தொடச்சு கொடு, கோவிலில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் அலம்பி கொடு. அதே போல் உன்னால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை, சுவாமியுடைய புடவையெல்லாம் மடித்து கொடு. உன்னால் முடிஞ்ச சில வேலைகளை ஆலயத்தில் செய்து கொடு. ஒரு கோயிலுக்கு போனால் நீ ஏன் இதை செய்கிறேன்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு தண்ணி தெளித்து கோலம் போட்டு கொடு. உன்னால் முடிஞ்சதை அரச மரத்தை சுத்தம் பண்ணு. மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணு. கோயிலுக்கு போனால் உன்னால் முடிஞ்சு. சில பேர்லாம் கோயிலுக்கு போனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க,
நானே கண்கூட சில ஆலயங்களில் நானும் பார்த்துருக்கேன், என்னுடைய ஆலயத்தில் நான் பார்த்துருக்கேன். கோவிலுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மன அமைதியை ப்ளஸ் லயம் ஆலயம். அதாவது ஆன்மா லயித்து இருக்கக்கூடிய இடம் ஆலயம். அதனால தான் ஆலயம் அப்படின்னு பேர். இந்த அதாவது ஊன் உடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, கோவில். அதாவது நம்ம உள்ளம் பெறும் கோயில் ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லுவோம். அப்போது இந்த கோவில் அப்படின்னு சொல்லும்போது, ஆலயம் சொல்லும்போது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணு அப்படின்வாங்க. இது எத்தனை கோவில், நீங்கள் எத்தனை பேர் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ராகு கேதுக்கு. சங்கல்பம் பண்ணிடுவாங்க. சங்கல்பம் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க வாட்டுக்கும் சங்கல்பம் பண்ணிட்டு விளக்கேற்றின்னு இருப்பாங்க. நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுற்றும் அவங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. வீட்டில் பிள்ளைங்களாம் வராங்களா போகிறாங்களா இருக்காங்களா? சரி சரி சரி. மருமக ஊரில் இருந்தாங்களா வந்துட்டாங்களா? சரி சரி சரி. வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களாமே, நல்லா இருக்கா? சரி சரி சரி. அது வரைக்கும் ஐயர் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். சரி சரி. அப்புறம் நானும் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயின்னு வந்துன்னு தாங்க இருக்கேன். ஏதோ சாமிக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், விளக்கேற்றின்னு தான் இருக்கிறேன். இவனுக்கு ஒன்றும் எல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். என்ன செய்யறதுன்னே தெரில. எல்லாம் தலை எழுத்து. எங்கே நவகிரகம் சுற்றும் போது எல்லாம் தலை எழுத்து. எல்லாம் சுற்றி பேசி முடிச்சாச்சா, 9 சுற்றி சாமி அர்ச்சனை பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பார். தீபாரணை பண்ணிவிட்டு விபூதி வச்சுட்டு, சாமி எல்லாம் அங்கேயே இருக்கட்டும், எப்படி எல்லாம் அங்கேயே இருக்கட்டும், அவ்வளோதான். விபூதி வச்சுன்னு முடிஞ்சுதா. இதுதான் இன்றைக்கி 90% கோவிலில் நடக்கிறது. அதாவது கோவிலில் எல்லா இடத்துலையும் முதல்ல எழுதி போடணும், அமைதி காணுங்கள், அமைதியாக இருங்க. பிரதோஷ வேலையில் கூட சுவாமிக்கு ஸ்க்ரீன் போட்டிருந்தா கூட அந்த ஸ்க்ரீன் போட்டு உள்ள சுவாமிக்கு அலங்காரம் ஆகிட்டுருக்க அந்த நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து சிவபுராணம் படிக்கலாம், ஒரு பஞ்சபுராணம் பாடலாம், இல்லை ஏதாவது ஒரு நந்தி ஸ்லோகம் சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். அப்போ இப்போ நடக்கும் கச்சமச்சா 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 ஒரு மார்க்கெட் சவுண்டு வரும் பாருங்க. பா வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரிலாம் வரும். எல்லாம் சில பேர் மட்டும்தான் ஒரு பக்தி ஒரு இது எல்லாமே. சத்தமடாம இருங்க, அமைதியாக இருங்க, அது சொல்கிறதுக்கு ஒருத்தர். எல்லாம் கண் கூட நடந்து எதனா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கோவிலுக்கு போகிறது, தரிசனம் பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய கர்மா. எதுக்கு இந்த கோவில்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும்னு அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தஞ்சாவூர் போயிட்டு வாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில், இந்த கருமாப்பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வாராகி அம்மன் இருக்குது. எல்லாம் தஞ்சாவூர் எல்லாம் பெரிய கோயிலெலாம் போங்க, வாராகி அம்மன் இருக்குது. அந்த வாராகி அம்மன் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் நல்ல மனசார அந்த அம்பாள் நீங்கள் எவ்வளோக்குள்ள வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. அதே போல் நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லை தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். சுபம் வாழ்காலமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தம்ங்கிறது பார்க்குறேன், அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.